எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நண்டு கறி இப்படி செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு விதமாக செய்யலாம். இப்போ எங்களுக்கு இதுக்கு உள்ளி இடிக்கணும். எப்போயும் நான் உரலில் தான் இடிப்பேன். அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அப்போ இந்த நண்டுக்குள்ளே உள்ளியை மிடித்து போட்டுட்டு சின்ன வெங்காயம் இருக்குது தானே, சின்ன வெங்காயம் அதுக்குள்ளே இடித்து அதுக்குள்ளே போட்டுட்டு பிறகு அளவாக உப்பு போட்டுட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், வெந்தயம் இருக்குது தானே, வெந்தயம் அளவாக போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். பிறகு எங்களுக்கு அளவான தூள் போடலாம். நீங்கள் உரைப்பு கொஞ்சம் கூட போகிறோன்னா போடலாம், இல்லாட்டி குறைச்சி போடலாம். பிறகு அதுக்குள்ளே தேங்காய் பால் இந்த அப்படி பெட்டியில் இருக்குது, வாங்கி அதை விடலாம். நான் நார்மலாக தேங்காய் இப்படி வாங்கினேன்னா அதை கொஞ்சம் மணத்திச்சு அப்போ இல்லாட்டி அதை அரைச்சி போட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ அளவாக தண்ணி விடும். ஏற்கனவே பம்பா வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதுக்கு வெட்டி போட்டு நான் அதையும் இப்போ எல்லாம் சேர்த்து கலக்கி போட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்னென்றால் தக்காளி பழம் போட மறந்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே புளியும் இந்த கரைச்சி வச்சுருக்க புளியோ நல்லா அவிய விட்டுட்டு பிறகு அந்த புளியை கடைசி நேரத்தில் விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் புளி விட்டால் சரி. இந்த வரங்க போட்டு இப்படி கொதிக்கும். நீங்கள் நினைக்கலாம் இப்படி கூட்டி கறி வச்சா கறி இப்படி பிரட்டலாக வருமான்னு நினைப்பீங்கள். நீங்கள் வச்சு பாருங்க எப்படி வருமான்னு தெரியும். இப்படி கூட்டி கறி வச்சா எண்ணெயில் நாங்கள் குறைய பாவிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல வடிவாக நல்ல பிரட்டலாக நண்டு கறி வந்திருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.